ஹே கியூட்டி பாய்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ மேஜரா இந்த வீடியோ போடுறதுக்கான ஒரு ரீசன் என்னன்னா, மாடலிங் கெரியர். எஸ், எல்லாருக்கும் தெரியும் ஐ டூ பெஜன்ஸ். அண்ட் அதனால ஒரு சில சஜஷன்ஸ்லாம் நான் கொடுக்கணும்னு விரும்புறேன். ஸ்டெப் இன் பண்றவங்க, மாடலிங் கரியருக்கு நான் வந்து போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு சின்ன சஜஷன்ஸா நான் கொடுக்குறேன். யூஸ் ஆகும், கண்டிப்பா பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நிறைய போட்டோ ஷூட்ஸ் பண்ணுங்க. விதவிதமா நிறைய காஸ்டியூம்ஸ்ல நிறைய தீம்ஸ்ல வந்து போட்டோ ஷூட்ஸ் வந்து நீங்க ப்ரொஃபஷனலா வச்சுக்கோங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஆர் சோஷியல் மீடியா ஆக்டிவா இருங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல எந்த அமௌண்ட்டும் பே பண்ணாத மாதிரி ஷோஸ் நீங்க தேடுங்க. அது ஈவன் ரன்வேவா இருக்கட்டும், பெஜன்ஸா இருக்கட்டும், போய் அந்த ஸ்டேஜை வந்து நீங்க கிராப் பண்ணுங்க. அந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட காம்படிட்டர்ஸ் ஆர் பார்ட்டிசிபென்ட் யார் ஷோ நடத்துறாங்க இது எதுவுமே யோசிக்காதீங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல ஜஸ்ட் உங்களோட கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ண நீங்க வாக் பண்ணணும். அதுக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும், அதுக்கு ஆடியன்ஸ் வேணும். ஸோ எந்த ஸ்டேஜ் கிடைச்சாலும் அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஸோ ஷோக்கு போக ரொம்ப கிராண்டான ட்ரெஸ் வேணும், மாடர்னான ட்ரெஸ் வேணும்னு அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸே நீங்க கஸ்டமைஸ் பண்ணுங்க. அதை நீங்க எப்படி டிராப் பண்ணலாம், ஒரு எப்படி வந்து ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கத்துக்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மேக்கப்பை நீங்களே பண்ண கத்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரீயா கூப்பிட்டு வேற மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, உங்களுக்கு அவங்க பண்ணி விடுவாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்க மூஞ்சிக்கு எடுத்து தான் விடுவாங்க. ஏன்னா அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து ஃப்ரெஷரா தான் இருப்பாங்க, இப்பதான் கத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மாடல் மூஞ்சி வேணும், அதை நீங்க கிடைச்சிடுங்க. ஸோ அதில் நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், கான்டாக்டை பில்ட் பண்ணுங்க. உங்க கூட இருக்கிறவங்க ஷோஸ்க்கு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க கான்டாக்ட்ஸ் வாங்குங்க. அவங்களுக்கு அடுத்த ஏதாவது பெஜன்ஸோ இல்லை வந்து ரன்வேஸோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. இல்லை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்குள்ள நீங்களே அந்த குரூப் ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ அது மூலியமா தான் உங்களுக்கு பில்ட் ஆகும். அண்ட் அடுத்த ஷோஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்க எப்போ ஸ்டேஜ் மேல போறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த கரேஜ் வந்துடும். அண்ட் யூ வில் பி அ குவீன் ஆர் கிங் ஆன் யர் ஸ்டேஜ். ஸோ சிம்பிளா இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்களுடைய கேரியர் பில்ட் பண்றதுக்கான ஒரு சின்ன சின்ன சஜஷன்ஸ் வச்சுக்கோங்க. இஃப் இந்த சஜஷன்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நானும் ஹாப்பி ஆகிறேன். இஸ் சைனிங் ஆஃப் யுவர் யூனிக் கேர்ள்.